ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். இதுதான் நம்ம டீன் ஹெல்த்தி கிச்சன். டக்குன்னு செய்கிற பீட்ரூட் சட்னி. இதுக்கு நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா வெங்காயம், பெரிய வெங்காயம் வேணான்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுக்கட்டும். இப்போது பூண்டு 6 பல், பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வதக்குங்க. உளுந்தம்பருப்பு, பூண்டு, வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போது இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட், அதை பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க. இது எப்படின்னா நம்ம காய்கறி வேக வைக்கிற மாதிரி தான் இது நல்லா வேகணும். இதில் ஒரு சின்ன சைஸ் புளி, ஒரு குட்டி எலுமிச்சம்பழ சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப புளிப்பு தேவையில்லை, ஏன்னா இதில் நம்ம புளியும் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா வதக்குங்க. பீட்ரூட் முக்கால் பதத்துக்கும் மேலே கொஞ்சம் குக் ஆகணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது 2 வரமிளகா, கல்லுப்பு போட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கும் போதே முக்கால்வாசி வெந்துடும். மீதி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக சட்டுன்னு வெந்துடும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ இது வெந்துட்டுருக்கு. வெந்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். நசுக்கி பார்த்திங்கன்னா டக்குன்னு ரொம்ப நைஸாக இருக்காது, மசிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த பதத்தில் இப்போ நம்ம சட்னி மாதிரி எப்பொழுதும் போல் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு சுவையான பீட்ரூட் சட்னி ரெடி.